உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்புறம் சார், இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன சார், நீங்க தான் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுல அவார்டு வாங்கின ஆளாச்சே. இன்னைக்கு என்ன பிளான் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கெடுக்க போறீங்க? ஏப்பா ஆதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் தப்பான ஆள் இல்லையா? நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது. நீயே தப்பான ஆள் இல்லையா? அப்புறம் எதுக்கியா குழந்தைய கடத்தி டிராமா பண்ண? அன்னைக்கு ஏதோ மேல இருக்கிற கோபத்துல பண்ணிவிட்டேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது தெரியுமா? அப்படியா சார்? திருந்துட்டீங்களா? ஏன் சார், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க நடிப்பெல்லாம் நம்பி ஏமாந்து போற அளவுக்கு நான் என்ன வீக்கான ஆள் மாதிரியா தெரியுறேன்? சத்தியமா இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்லையா நானு? அப்புறம் ஏன் பாரதி கிட்ட எங்க அம்மா தான் குழந்தை கடத்த சொன்னதா சொன்னீங்க? என்னையா பாக்குற? நீ பண்றதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ ஆண்டாளுக்கு மட்டும் அப்பனாவோ இல்ல அழகருக்கு மட்டும் மாமனாரோ இல்லாம இருந்திருந்த இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. உன் நல்ல நேரம் நீ அவங்களுக்கு அப்பாவா இருந்து தொலைச்சிட்ட. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இந்த விஷயத்த நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொன்னதில்லை. ஒரு தடவை இதே மாதிரிதான் என் பொண்ணை தூக்கிட்டு போன ஒருத்தனை அடிச்சு போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்துட்டோம். ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் ஜெயிலில் தான் இருந்தான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனை என்ன பண்ணோன்னு எனக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். இங்கே பாரு, இன்னைக்கு நடக்க போகிறது பாரதிக்கு தீர்த்த விழா இல்லை, எங்கள் அம்மாவை திரும்ப வர வைக்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ண விழா. எங்கள் அம்மா அங்கே கண்டிப்பாக வருவாங்கன்னு தோணுது. அவங்க வந்துட்டா எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நீயும் இங்கே நிம்மதியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் ஒன்ன ஆண்டாளுக்கு அப்பனாவும் பார்க்க மாட்டேன், அழகருக்கு மாமனாராவும் பார்க்க மாட்டேன். உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும் சொல்லிட்டேன். ஏப்பா ஆதி, நான் தான் முன்ன மாதிரிலாம் இப்ப இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி, நீ வாப்பா, வா, வந்து வண்டி எடு, நம்ம கிளம்புவோம். கோயில் அம்பிட்டு பேரும் காத்துட்டு இருப்பாங்கல்ல. ஹலோ 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 மிஸ்டர் தர்மலிங்கம், எனக்கு உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்களுக்கு வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நடந்து வாங்க. டேய் ஆதி, உன்னை சாதாரணமாக இடையை போட்டுவிட்டேன். இருடி, இன்னைக்கு தெரியும் தர்மலிங்கம் யாருன்னு. ஹலோ சார், நான் தான். சொல்லியா தர்மலிங்கம்? சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு அக்கா அங்கே வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? சார், வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஆனால் சார், இங்கே இருங்க, உங்கள் அக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்ட்டா இங்கே என்னென்ன நடக்கும்ட்டு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். சொல்றது புரியுது, ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கிறது? சார், இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன வழிங்கிறத நான் சொல்கிறேன். என்னையா சொல்ற? சார், நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க சார். என்னையா தர்மலிங்கம்? சார், என் அக்கா மகன் உன்னை நடுரோட்ல விட்டு போயிட்டானா? அந்த ஆதிக்கு இப்படி கழட்டி விட்டு போறது ஒண்ணு புதுசு இல்லையேப்பா. என்ன ஸ்வேதாம்மா, நீங்களும் உங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க போல் இருக்கு. ஐயோ தர்மலிங்கம், சந்தோஷத்துல மட்டும் கிண்டல் வராதியா, கோவத்திலையும் சில நேரம் கிண்டல் வரும், தெரிஞ்சுக்கோ.
நமக்குள்ளேயே கோபத்தை வச்சுக்கிட்டு நாக்க வலிக்க வேண்டியதுதான். என்னையா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசும்போது அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு திமிரா பேசுன, இப்ப நேர்ல வந்த தலைகளை பேசிட்டு இருக்க. என்னதான் விஷயம்? சார் நீங்க வேற. சார் இந்த ஆதி பையன் சாதாரணமான ஆளா தெரியல சார். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்தால செய்யறான். ஆனா பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கான் சார். ஒவ்வொரு அடியும் யோசிச்சு யோசிச்சு அடிக்கிறான். ஆனா உயிர் போற அளவுக்கு அடிக்கிறான். ஹலோ சார், எங்களை ஊர்ல இருந்து வர சொன்னது அவன் புராணத்தை கேட்கவா? ஸ்வேதம்மா பாத்தீங்கல்ல, அவன் இருந்தாலும் அவனை பத்தி தான் பேசுறோம், அவன் இல்லாட்டியும் அவனை பத்தி தான் பேசுறோம். அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. வேணும்னா அந்த ஆதியை கூப்பிட்டு வச்சு பாராட்டு பத்திரம் கொடுத்துருவோமா? தர்மலிங்க சார், எங்க அத்தை என் பேர்ல எழுதி வச்ச சொத்தெல்லாம் டிராமான்னு நீங்க சொன்னீங்க. அதனாலதான் நாங்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். எங்களை ஏமாத்தினா அந்த அத்தைய தேடி வந்திருக்கோம். அவங்க இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு வர போறாங்கன்ற நம்பிக்கையோட வந்திருக்கோம். அவங்க வந்தா அவங்கள முடிச்சிட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம். என்ன சொன்னீங்க? அப்போ ஆதி நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லையா? நீங்க ஏன் சார், ஒரு சிட்டுக்குருவியை பிடிச்சு அப்படியே கொல்றது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல அதோட ரெக்கையெல்லாம் பிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் அது பறக்க முடியாம தவிக்குமே, அத பார்த்து ரசிக்க உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரெண்டாவது தான் பிடிக்கும். என்ன திருமலிங்க அப்படி பாக்குற? அம்மா இல்லாத ஆதி ரெக்க இல்லாத சிட்டுக்குருவி மாதிரிதான். பறக்க முடியாம தாவிக்கிட்டே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் தவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சார் கரெக்ட் சார். அந்த ஆதி பையல கொன்னுட்டோம்னா உடனே செத்து போயிடுவான். அதுவே அந்த சாரதாமாவை கொன்னுட்டோம்னு வைங்க, அவன் சாகர வரைக்கும் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பான் சார். நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். எப்போதுமே எதிரியை அழிச்சு ரசிக்க கூடாது, அவனை அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு அழிக்கணும். சரிங்க சார். இப்ப உங்க திட்டம் என்னன்னு சொல்லுங்க. இந்த தடவை நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ரொம்ப சிம்பிள் சார். எங்க ஆளுங்களை பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் நிக்க வச்சிருக்கோம். எங்க அத்தையோட போட்டோ எல்லார்கிட்டயும் இருக்கு. அவங்கள பார்த்த உடனே கொல்லணும், அதுதான் அவங்க வேலை. அங்க மட்டும் இல்ல, கோயிலை சுத்தி எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. கோயில், பஸ் ஸ்டாண்டு, உன் ஊரு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தன் கண்ணில் மாட்டலைனாலும் இன்னொருத்தன் கண்ணில் மாட்டாம இருக்க மாட்டா. அப்படி மட்டும் மாட்டினா அவ்வளவுதான். எங்க அத்தை இங்க வந்தா கண்டிப்பா எங்க ஆளுங்க கண்ணுல மாட்டுவாங்க. சூப்பர் ஸ்வேதாமா. ஊருக்குள்ள உங்க ஆளுங்க பாத்துக்கிட்டோம். அப்படி அவ எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா தக்காளி கோயிலுக்குள்ள வச்சு நான் முடிச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.